கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆசீர்வாதமான உயரங்கள். இன்றைய தலைப்பு ஆசீர்வாதமான உயரங்கள். ஆசீர்வாத சூழ்நிலைகளை அல்லது வாழ்வின் முன்னேற்ற நிலைகளை நாம் 2 விதங்களில் அடைய முடியும். ஒன்று, தேவனை சார்ந்த விசுவாசத்தால் அவருடைய ஒழுங்குபடுத்தப்பட்ட வழிகளில் நடந்து ஆசீர்வாத நிலையை அடைய முடியும். 2, சுயம் சார்ந்த வழிகளில் நடந்து உலகத்துக்கேற்ற அணுகுமுறைகளில் நம்பிக்கை வைத்து திறமை, ஞானம், அறிவு ஆகியவற்றின் மூலம் ஆசீர்வாத நிலையை அடைவது சில நேரங்களில் தேவனை சார்ந்து நின்று அடைகின்ற முன்னேற்றங்களின் உயரம் சுயத்தை சார்ந்து நின்று அடையும் முன்னேற்றங்களின் உயரத்தை விட குறைவாக இருப்பது உண்டு. சுய வழிகளை சார்ந்து செயல்படும் மனிதனுடைய வெற்றிகள் உலக நோக்கில் மிகுதியாக இருப்பதுண்டு. ஆனால் தேவனை சார்ந்த விசுவாசத்தின் பாதையில் நடந்து பெறுகின்ற முன்னேற்றங்களின் உயரம் பார்வைக்கு சற்று குறைவாக இருந்தாலும் அந்த முன்னேற்றங்கள் சந்தோஷம், சமாதானம், மன திருப்தி, தேவ பாதுகாவல், நேர்மை, உண்மை ஆகிய வெளியேறப்பெற்ற செல்வங்களை உள்ளடங்கியுள்ளது. அவை அளவில் குறைவாயிருந்தாலும் சுவையிலும் தரத்திலும் சிறந்தவை. ஆனால் மனித திறமைகள் சார்ந்த முன்னேற்றங்களோடு அமைதி குறைவு, திருப்தியின்மை, பாதுகாப்பற்ற உணர்வுகள் போன்றவை கலந்துள்ளன. இன்று சட்டத்திற்கு புறம்பாக குறுக்கு வழிகளில் முன்னேறுகின்றவர்கள் பலர். அரசாங்கத்தையும் அதனுடைய விதிமுறைகளையும் கையூட்டுகளால் வளைத்து தங்களை வளமாக்கி கொள்வோர் பலர். ஆனால் அவர்களால் நிம்மதியாகவோ பயமின்றியோ இருக்க முடிவதில்லை. எந்த நேரம் தங்களின் குற்றங்கள் வெளிப்படுமோ, எந்த நேரம் அநியாயமாக சம்பாதித்ததின் பக்க விளைவுகள் வந்து பாதிக்குமோ என்ற அச்ச உணர்வுடனேயே வாழ்கின்றார்கள். சமாதானமான நித்திரை அவர்களுக்கு இல்லை. அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் நிரந்தரமும் இல்லை. நம்முடைய சேமிப்புகள், சம்பாத்தியங்கள், உயர்வுகள், வலிமைகள் ஆகியவற்றின் மூலம் நமக்கு மன திருப்தியும் மன நிறைவும் சமாதானமும் சந்தோஷமும் வர வேண்டுமானால் அவைகளை அடைவதற்கு நாம் தெரிந்து கொண்ட வழிகள் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் உண்மைக்கும் தேவ பயத்திற்கும் புறம்பானவைகள் அல்ல என்ற நல்ல நிச்சயம் வேண்டும். இல்லையேல் ஆசீர்வாத உயர்வுகளின் பின்னால் மனத்தாழ்ச்சிகளும் பதட்டங்களும் நிம்மதி குறைவுகளும் நீங்காமல் நின்று கொண்டே இருக்கும். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, நேர்மையை இழந்து பெரும் லாபங்களை விட லாபங்களை இழந்து பெரும் நேர்மையை நிலைத்து நிற்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நேர்மையை இழந்து பெரும் லாபங்களை விட லாபங்களை இழந்து பெரும் நேர்மையை நிலைத்து நிற்கும். அதனால் நாம் தேவனை சார்ந்து அவருடைய வழிகளில் நடப்பது மிகவும் ஆசீர்வாதம். அதான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனத்தின்படி நாம் நம்மை தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழுவோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.